ஒரு காலத்தில் வந்து இது செக்யூரிட்டி இல்லாதனால இது இன்செக்யூர்ன்றனால இது உபயோகப்படுத்துவதே பயப்படும். பேங்க் செக்டர்லாம் ரொம்ப யோசிப்பாங்க, இது மாதிரி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பு. முடிஞ்சவரையிலும் லினக்ஸு அந்த மாதிரி செக்யூரான யூனிக்ஸ் டைப் சிஸ்டங்களை தான் யூஸ் பண்ணுவாங்க. க்ரௌட் ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு அவ்வளவு இது உலகத்தில் பேர் வாங்கிய ஒரு கம்பெனி இந்த மாதிரி ஒரு ரோக் அப்டேட்டை பண்ணி விடுறது ஒரு ஆச்சரியம். ஏதோ ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு அப்டேட் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு அதை டெஸ்ட்டே பண்ணாமல் அப்லோட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன கம்பெனியில் தான் நடக்கும். இவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒரு ப்ரொசீஜரே இல்லாமல் நடக்குதுன்றது பெரிய ஆச்சு. ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் இது வந்து கர்னல் லெவலில் போய் டிஸ்டர்ப் பண்ணுது, கர்னலில் போய் அப்டேட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது லினக்ஸ் யூனிக்ஸ் மாதிரி சிஸ்டத்தில் அப்ளிகேஷனுக்கு கர்னல் லெவல் ரைட்ஸ்லாம் இருக்காது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வைரஸ்னுவாங்க. இது வந்து ஒரு தப்பான ஒரு பேச்சு அப்படின்னு ஒன்று கிடையாது. விண்டோஸ் வைரஸ் தான் இருக்குது. ஸோ வைரஸ்ன்றது விண்டோஸ்க்கு தான், சரியா? மற்றதுக்கெல்லாம் பொருந்தாது. மற்ற ப்ரௌசர்லாம் வருது இல்லையா, அது கூட ஜெயிக்கணுன்றதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை கர்னல் ஸ்பேஸில் கொடுக்குறாரு. ஸோ தட் அது ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதுக்கு ப்ரையாரிட்டி கிடைக்கும். ஏன்னா 2 அப்ளிகேஷனும் ஓடும்போது இவருக்கு ப்ரையாரிட்டி கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஒரு மானோபொலி சட்டத்துக்காக விரோதமானது. விண்டோஸில் ஃப்ளா இருந்தாலும் க்ரௌட் ஸ்ட்ரைக்கோட மிஸ்டேக் இருக்குது. ஒரு ரோக் அப்டேட்டை ஒரு டெஸ்ட்டே பண்ணாமல் அதை போட்டுட்டு ரியல் சிஸ்டத்தில் டெஸ்ட் பண்ணோம்ல, அதை பண்ணியிருக்க மாட்டோம். இது வந்து இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்கோட ஒரு டெவலப்மெண்ட் ப்ரொசீஜரோட ஃபெயிலியர். பில்கேட்ஸ் என்ன பண்ணிட்டாருன்னா, கம்ப்யூட்டர் சொல்லி தருதுன்றது பதில் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சொல்லி தருதுன்ற மாதிரி மாற்றிட்டார். மைக்ரோசாஃப்டோட திறமை தான் சொல்லணும், தன்னோட இவ்வளோ அன்செக்யூராக இருக்கிறதையும் இவ்வளோ இடத்துல போய் விற்கிறதுன்றது. ஏன்னா அவருக்கு ஒரு ஏற்கனவே ஒரு மானோபொலி ஸ்டேட்டஸ் இருக்குது, அவரோட பவர் இருக்குது. இது வல்னரபிள் சிஸ்டம்னு இருந்தாலும் இந்த வல்னரபிலிட்டி அவங்க தேவைப்படுது. அவங்க வந்து இதெல்லாம் அலோவ் பண்ணுறதுனால வர பிரச்சனைகள் அவங்களாலே டீல் பண்ண முடியாத அளவுக்கு போகும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு தொழில்நுட்ப வல்லுநர் சுகி வெங்கட் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். நேற்று காலை முதல் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்திய அந்த நிறுவனங்கள், அதில் ஏற்பட்ட ஒரு அவுட்டேஜ், அதன் காரணமாக அதனுடைய செயல்பாடுகள் முடக்கப்பட்டன. எதனால் இந்த அவுட்டேஜ் அப்படின்றது ஏற்பட்டது? பல மணி நேரம் அவுட்டேஜ், உலகம் சந்திக்காத, எப்போதும் சந்திக்காத அந்த அளவுக்கான ஒரு அவுட்டேஜ், அதாவது இந்த செயல்பாடு முடக்கப்பட்டது அப்படின்றது. இந்த முடக்கம் அப்படின்றது எதன் காரணமாக நடந்தது? 2 ஆச்சரியங்கள் இதில். ஒன்று வந்து இதுக்கப்புறம் தான் உலகத்துக்கு தெரிய வருது, இவ்வளோ சிஸ்டம் சர்வர் சிஸ்டங்கள் வந்து விண்டோஸில் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் இருக்குது. அதுவே ஒரு ஆச்சரியம். இவ்வளோ பேர் பயன்படுத்துகிறாங்க, பரவலாக பயன்படுத்துகிறாங்கன்றது ஒரு ஆச்சரியம். அது வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் திறமையை காமிக்குது. அவங்க வந்து அவ்வளோ ப்ரோக்ரஸ் ஆகியிருக்காங்க. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து இது செக்யூரிட்டி இல்லாதனால இது இன்செக்யூர்ன்றனால இது உபயோகப்படுத்துவதே பயப்படும். இப்போ வந்து அது பரவலாக அது மார்க்கெட்டிங் பண்ணி அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கான்றது ஒரு ஆச்சரியம். செக்யூரிட்டி இல்லாத ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை உலகம் முழுவதும் இன்னைக்கு பலர் பயன்படுத்துறாங்கன்றது ஒரு ஆச்சரியம். ஏன்னா அது வந்து அவங்க யோசிப்பாங்கல்ல, இப்போ பேங்க் செக்டர்லாம் ரொம்ப யோசிப்பாங்க, இது மாதிரி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பு ஏற்படும். அதனால் அவங்களாம் வந்து முடிஞ்சவரையிலும் லினக்ஸு அந்த மாதிரி செக்யூரான யூனிக்ஸ் டைப் சிஸ்டங்களை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆச்சரியம். இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு க்ரௌட் ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு அவ்வளவு இது உலகத்தில் பேர் வாங்கிய ஒரு கம்பெனி இந்த மாதிரி ஒரு ரோக் அப்டேட்டை பண்ணி விடுறது ஒரு ஆச்சரியம். அது என்னென்னா, இதெல்லாம் வந்து சின்ன கம்பெனியில் நடக்கும். என்னென்னா, ஒரு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு அப்டேட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க, செக் பண்ணாமல். ஏதோ ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு அப்டேட் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு அதை டெஸ்ட்டே பண்ணாமல் அப்லோட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன கம்பெனியில் தான் நடக்கும். இவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒரு ப்ரொசீஜரே இல்லாமல் நடக்குதுன்றது பெரிய ஆச்சரியம். என்ன நடந்தது எக்ஸாக்டாக? ஸோ என்னென்னா, அவங்க வந்து 2 ஆச்சரியம் இதில். என்னென்னா, ஒன்று வந்து OS லெவல் கர்னல் லெவல். ஒரு செக்யூரிட்டி கம்பெனின்றது ஒரு அப்ளிகேஷன். ஏற்கனவே விண்டோஸ் வந்து செக்யூராக இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு செக்யூரிட்டி கவர் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி அதான் க்ரௌட் ஸ்ட்ரைக். விண்டோஸ் OS பாதுகாப்பதற்கான ஒரு பாதுகாப்பு சாஃப்ட்வேர். ஸோ அந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டிக்காக அவனை எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க, ஒரு இதுவா அப்ளிகேஷனாக. ஸோ அது வந்து அந்த செக்யூரிட்டி வந்து நீங்கள் யார்கிட்ட வேணால் வாங்கலாம், நிறைய கம்பெனி இருக்குது இந்த மாதிரி. ஸோ இவங்க வந்து ஒரு கம்பெனி. ஸோ இவங்க கம்பெனியோட ஒரு ப்ரெஸ்டீஜாக அதில் தான் டிபெண்ட் ஆகிருக்கு. ஆனால் 1 இயர் முன்னாடி நம்மளே பார்த்தோம், இந்த கம்பெனி வந்து விண்டோஸை வந்து ரொம்ப அன்செக்யூர்
அது வந்து சரியான ஓஎஸ் இல்லை, சரியா பண்ணலன்னு சொல்லி இந்த கம்பெனியை கம்ப்ளைண்ட் பண்ணி ஆர்டிகல்லாம் எழுதுறோம். கிரவுட் ஸ்ட்ரைக் வந்து மைக்ரோசாஃப்ட செக்யூர்டான ஒரு என்வாயர்மெண்ட் கிடையாது சொல்லி பண்றான். அவனோட ஃபெயிலியர்ல இது நடக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னா, இப்போ செக்யூர் இல்லன்றதுனால மைக்ரோசாஃப்ட் என்ன சொல்றான், சரி நீ செக்யூரிட்டியை பார்த்துக்கோன்னு சொல்லி சொல்றான். கொடுக்குறான். ஸோ அவன் நிறைய பேர் கான்ட்ராக்ட் கொடுக்குற மாதிரி இவனுக்கு கொடுக்குறான். ஸோ இன்னும் இவங்களுக்கு காம்படிட்டர்ஸும் இருக்காங்க. ஸோ இன்னும் என்னன்னா இதுல ஆச்சரியம், இது வந்து ஒரு அப்ளிகேஷனா இருந்தாலும் இது வந்து கர்னல் லெவல்ல போய் டிஸ்டர்ப் பண்ணுது, கர்னல்ல போய் அப்டேட் ஆகுது. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ லினக்ஸ் யூனிக்ஸ் மாதிரி சிஸ்டத்துல அப்ளிகேஷனுக்கு கர்னல் லெவல் ரைட்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதனுடைய அடிப்படையை ஆக்சஸ் பண்ற அந்த ரைட்ஸ் இருக்காது. ஓகே. ஸோ இதெல்லாமே ஒரு ஆச்சரியம். அது போய் கர்னல்ல போய் கை வைக்குது அதெல்லாம். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்ல அந்த காலத்துல இருந்தே அந்த கர்னல் லெவல் சேஞ்சஸ்லாம் அப்ளிகேஷன் ரைட்ஸ் இருக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்கு. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல ஒரு ஜேபேக் இமேஜை திறந்தீங்கனால அந்த ஜேபேக் இமேஜ் ரெண்டர் பண்ற அப்ளிகேஷனுக்கு ஜிடிஐ இதுன்னு பேர் அப்ளிகேஷன். அது அந்த ஜிடிஐ வந்து கர்னல் ரைட்ஸ் இருக்கும் அதுக்கு. இதுவே வந்து ஒரு ரொம்ப டேஞ்சரானது. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரே ஒரு வல்னரபிலிட்டி தான். ஸோ நீங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளோரர் மூலமா வந்தே அட்டாக் பண்ணலாம். ஒரு பேஜ் மூலமாவே வந்து நீங்க அட்டாக் பண்ணலாம். அதுவே வந்து இருக்குது, இப்ப கூட இருக்குது. அது ஏன் வந்து அப்படியான ஒரு ரைட்ஸை கொடுத்துச்சு மைக்ரோசாஃப்ட், ஏன் கொடுக்குது? 2 லெவல் ப்ராப்ளம் இருக்கு. ஒன்று வந்து அவங்களோட கர்னலே பார்த்தீங்கன்னா ஒரு வந்து மல்டி யூசர் கிடையாது. இப்போ யூனிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி யூசருக்காக பில்ட் பண்ணது. ஸோ அப்போ செக்யூரா ஒரு அட்மின் யூசர் வந்து உள்ள வச்சுக்கிட்டு மல்டி யூசரை வந்து இது பண்ணாங்க. இவங்க வந்து அந்த கர்னல் லெவலில் அப்படி பண்ணலை. அவங்களோட அந்த டாஸ் லெவலில் அது பண்ணல. அது வந்து சிங்கிள் யூசராக தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு லேயராக போட்டு, விண்டோஸ் ஒரு லேயராக போட்டு அந்த மல்டி யூசரை கொண்டு வராங்க. ஸோ அதனாலேயே அது வந்து ஃபண்டமெண்டலாக அந்த ஃப்ளா இருக்குது. ஸோ அது ஒரு பேட்ச் போட்டு தான் அதை சரி பண்றாங்க. இது வந்து காம்படிட்டர்ஸோட கம்பீட் பண்றதுக்காக பண்ண ஒரு டிசைன். ஆமா, அது என்னாச்சுன்னா அப்போ வந்து அவங்க வந்து மொசைக்னு ஒரு அர்பனா ஷாம்பைன்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு ப்ரௌசர் ஒன்று பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் முதல்ல இன்டர்நெட் உலகம் வந்த உடனே அவர்கிட்ட ப்ரௌசர் கிடையாது. மைக்ரோசாஃப்ட் கிடையாது, ப்ரௌசரே கிடையாது. ஸோ அப்போ அவர்கிட்ட இருந்ததெல்லாம் வந்து இந்த அப்ளிகேஷன் தான், எம்எஸ் வேர்டு இதெல்லாம் வந்து கிளவுட் அப்ளிகேஷன் கிடையாது. இப்போ எம்எஸ் வேர்டே இவ்வளோ காலம் கழிச்சு இப்போதான் 365 சொல்லி இப்போதான் கிளவுட் அப்ளிகேஷனே வந்திருக்கு. இப்போ அசூர் இதெல்லாம் வந்திருக்கு இல்லையா, அப்போ அது கிடையாது. ஸோ அப்போ இவங்களோட ஓஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் தான். அதுக்கு ஒரு சர்வருக்கான தகுதி இல்லை. அதெல்லாம் வந்து அப்புறம் தான் உருவாக்குனாங்க அந்த தகுதியெல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ப்ரௌசர் அவங்ககிட்ட கிடையாது. ஸோ ப்ரௌசர் இல்லைன்றதுனால அர்பனா ஷாம்பைன்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து மொசைக்னு ஒரு ப்ரௌசரை பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரௌசரை அவசரமா போய் வாங்கினாரு. அதுதான் ரீநேம் பண்ணி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. பட் என்னன்னா அந்த பிள்ளைங்க வந்து இவரு கூட என்ன டீல் போட்டாங்கன்னா, இவர் வந்து ஒரே டைம்ல சேல் பண்ணிட்டா நம்மளுக்கு அப்புறம் வருமானம் இருக்காது, அதை வந்து மெயின்டைன் பண்ணி டெவலப் பண்ண முடியாதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, நீங்க பண்ற ஒவ்வொரு சேல்லையும் 30% எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. பட் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணிட்டாரு, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. 0ல 30% எவ்வளவு, 0 தான். ஸோ அந்த பசங்க, அந்த மொசைக் டெவலப் பண்ண பசங்களோட கம்பெனி வந்து மூடிட்டாங்க. இவர் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஃபுல்லா ஒரு தந்திரமான நடவடிக்கை, அவங்களுக்கு லாபம் போகக்கூடாதுன்றதுக்காக செய்யப்பட்ட தந்திரமான நடவடிக்கை. அப்படிதான் தெரியுது. அவர் அதுதான் இன்டென்ட் பண்ணாலான்னு தெரியல. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் உலகம் ஃபுல்லா இருக்கணும்ன்ற ஒரு, ஏன்னா இப்போ ஃப்ரீயா கொடுக்கறதும் உலக மக்களுக்கு நல்லது. இப்போ ஜியோலயே பாக்குறோம் இல்ல, சீப்பா கொடுத்தா உலக மக்களுக்கு நல்லது. பட் மற்ற கம்பெனியும் அது மூலமா துரத்திடலாம், அதுவும் ஒரு அட்வான்டேஜ். ஸோ அந்த ஃப்ரீயா கொடுக்குற அந்த உலகத்தையே இவர் தான் ஆரம்பிச்சு வச்சார். ஓஎஸ் எல்லாம் சீப்பா இன்டர்நெட் மூலமாவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி, பைரேட் பண்ற மாதிரி இதெல்லாம் இவர் தான் ஆரம்பிச்சு வச்சார். ஸோ அந்த விதத்துல ஜனரஞ்சகமா மக்களோட மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் மூலமா அது போய் செஞ்சது. அதுவும் ஒரு, ஸோ ஒரு அவரோட தந்திரத்துல ஒரு லாபமும் இருக்கு மக்களுக்கு இல்லையா. ஸோ அப்படி இருக்கு. பட் என்னன்னா வியாபாரம்ன்ற வரும்போது அங்க ப்ராடக்ட் எல்லாம் பண்றவங்களுக்கு இது பெரிய ஒரு அடி. மற்ற ப்ரௌசர்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபயர்ஃபாக்ஸ், நெட்ஸ்கேப் அவங்களாம் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்குலாம் கம்ப்ளீட்டா அடி. ஏன்னா இப்போ வந்து இது ஃப்ரீயா கொடுத்ததுனால அவங்களால போட்டி போட முடியல, விலையில போட்டி போட முடியல, அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு போட்டியே அவர் காலி பண்றாரு, பண்ணி புதுசா அவர் என்டர் ஆகி மார்க்கெட்ல என்ட்ரார். பட் இருக்கும்போது மற்ற ப்ரௌசர்லாம் வருது இல்லையா, அது கூட ஜெயிக்கணும்ன்றதுக்காக இவர் என்ன பண்றாரு, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை கர்னல் ஸ்பேஸ்ல கொடுக்குறாரு. அதாவது அட்மின் ரைட்ஸ் இந்த யூசர் கர்னல் ஸ்பேஸ்ல கொடுக்குறாரு. ஸோ தட் அது ஃபாஸ்டா இருக்கும், அதுக்கு ப்ரையாரிட்டி கிடைக்கும். ஏன்னா 2 அப்ளிகேஷனும் ஓடும்போது இவருக்கு ப்ரையாரிட்டி கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஒரு மானோபொலி சட்டத்துக்காக விரோதமானது. இதுக்கு கேஸ்லாம் போட்டாங்க, நிறைய கேஸ்லாம் போட்டு பல வருஷங்களா ஃபைட் பண்ணியிருந்தாரு. பல ஃபைன்ஸ்லாம் அவருக்கு இருந்துச்சு. பில் பல ஃபைன்லாம் கட்டிக்கிட்டு தான் இருக்காரு இன்னும் கூட. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காது. அந்த ஒரு வல்னரபிலிட்டிலாம் இருந்துட்டே இருக்கு. ஸோ இந்த வல்னரபிலிட்டிலாம் பேட்ச் பண்றதுக்கு நிறைய
செக்யூரிட்டி கம்பெனிலாம் வருது. மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வேற ஒரு நிறுவனங்கள் பாதுகாப்பு சாஃப்ட்வேரை கொடுக்கிறது. இதனால பல கம்பெனிகள், இந்திய கம்பெனிகளுக்கும் லாபம். ஏன்னா இந்த மாதிரி அவர் வந்து எல்லாத்தையும் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாரு. நீங்க இதை பண்ணிக்க, நீங்க அதை ஏன்னா அவரால் பண்ண முடியாதுல்ல, மற்ற மூலமா பேட்ச் மூலமா அப்படி பண்றாங்க. ஸோ இது மூலமா பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி. ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வைரஸ்னுவாங்க. இது வந்து ஒரு தப்பான ஒரு பேச்சு அப்படின்னு ஒன்று கிடையாது. விண்டோஸ் வைரஸ் தான் இருக்கு. ஸோ வைரஸ்ன்றது விண்டோஸ்க்கு தான், சரியா? மற்றதுக்கெல்லாம் பொருந்தாது. இப்போ லினக்ஸுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் வைரஸ்லாம் ஒன்று கிடையாது. இது உண்டு, மால்வேர்லாம் உண்டு, அதெல்லாம் உண்டு. வைரஸ் அப்படின்றது வெறும் விண்டோஸோட அந்த ப்ராடக்ட் தான். ஏன்னா அது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு மட்டும் தான். ஏன்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் மெமரியோட பிரச்சனை. என்னன்னா இப்போ C++ இருக்கும்போது C++ல பாயிண்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுன்னா மெமரியை வந்து உங்களுக்கு ஃபைல் சிஸ்டத்தில் மெமரியை பார்க்க முடியாது, ஆனால் மறைமுகமாக ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ மெமரியை வந்து C++ வந்து OS மூலமாக எடுத்துகிட்டு வராது. ஸோ ஜாவா அதுக்காக தான் உருவாக்குனாங்க. அந்த பாயிண்டரை ஒதுக்கிட்டு Cலேருந்து இந்த 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 வைரஸ் உலகத்தை தடுக்கணுன்றதுக்காக உருவான லாங்குவேஜ் தான் ஜாவா. வைரஸ் ஃப்ரீ ப்ராடக்ட்டை உருவாக்குறது. அதனால தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு OS பண்ணும்போது ஜாவால தான் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த வல்னரபிலிட்டி டேஞ்சர்லாம் இல்லாமல் இருக்கும். கூகுள் பண்ணியிருக்கேன், ஆண்ட்ராய்டு கூகுள் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ உலகத்தில் பண்ணும்போது ஜாவா தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் லினக்ஸ் பண்ணும்போது Cல தான் பண்ணாங்க. ஸோ அந்த டேஞ்சர் லினக்ஸ்லையும் இருக்குது. பட் எப்படி அதை ப்ரொடெக்ட் பண்ணாங்கன்னா, லினக்ஸ் பண்ணும்போது அவங்க வந்து இந்த கர்னலை ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த கர்னல் ஸ்பேஸில் உங்களுக்கு அந்த ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணவே ரைட்ஸ் இல்லாமல் பார்த்துப்பாங்க. ஸோ அப்படி பண்ணாங்க. இவங்களதுல அந்த டிஃபெக்ட் இருக்கு. அதனால தான் இவ்வளோ செக்யூரிட்டி கம்பெனி, அவ்வளோ செக்யூரிட்டி சாஃப்ட்வேர்லாம் தேவைப்படுது. அப்போ ஒரு செக்யூரிட்டி கம்பெனி பெரிய அளவுக்கு வளருதுன்னா இன்னைக்கு அதற்கு காரணமே வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனி. ஆமாம், மைக்ரோசாஃப்ட். அதோட மைக்ரோசாஃப்டோட பரவலாக மைக்ரோசாஃப்ட் விண்டோஸை யூஸ் பண்றதுனால அவங்களுக்கும் ஒரு லாபம் அதில். இப்போ எல்லாருக்குமே ஒரு அடிப்படையாக கேள்வி எழும். சரி, இப்போ நான் ஒரு ப்ராடக்டை கொடுக்குறேன், அதே வந்து 100% இந்த மாதிரியான செக்யூரிட்டியோட நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இதை செக்யூர் பண்ணுறதுக்கு தனியாக நான் ஒரு ஆன்டிவைரஸோ இல்லை ஏதோ ஒரு ஃபயர்வாலோ புதுசாக வாங்க வேண்டிய தேவை வராதுல்ல. அப்போது ஏன் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து 100% செக்யூர்டான ஒரு ப்ராடக்டாக விண்டோஸை அவங்களால ஏன் உருவாக்க முடியல? அது வந்து இது ஆரம்ப கட்டத்தில் அவங்க வந்து பண்ண தவறுகள் தான். அப்போ வந்து எல்லாமே மெயின் ஃப்ரேம் தான் இருந்தது. மெயின் ஃப்ரேம் இருந்தது, IBM இருந்தான், அதுக்கு முன்னாடி பெல் லேப்ஸ் இருந்தாங்க. இவங்களாம் தான் பெல் லேப்ஸ் தான் யூனிக்ஸ் பண்ணாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து செக்யூர், ஏன்னா என்டர்பிரைஸுக்கு பண்ணுறதுனால, பெரிய பெரிய கம்பெனிக்கு பண்ணுறதுனால அவங்களாம் மெயின் ஃப்ரேம் வச்சுக்கிட்டு அப்போல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் வந்து நல்ல செக்யூராக இருக்கும். பில் கேட்ஸ் வந்து புதுசாக வர்றாரு. அவர் வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர். இந்த OSோட ஹிஸ்ட்ரிலாம் அவருக்கு தெரியாது. அவரோட மனைவி வந்து IBMல அப்போ வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த PC பிஸ்னஸை IBM வச்சுக்க விரும்பல, PC பிஸ்னஸை யாரா எடுத்து பர்சனல் கம்ப்யூட்டர் அதை ப்ரொடியூஸ் பண்ற பிசினஸை IBM வைக்க விரும்பல. ஸோ இதை வந்து நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார். முதல்ல வந்து அவர் ஒரு ப்ரோக்ராமர்ன்றதுனால அதை வந்து இதெல்லாம் வந்து ப்ரோக்ராமர்ன்றது கொஞ்சம் ஹையர் லெவல் ஜாப். அது கொஞ்சம் அந்த அளவுக்கு உழைப்பு தேவையில்லை, மூளை உழைப்பு. இது வந்து OSன்றது ரொம்ப டஃப்பான ஜாப். இதெல்லாம் எனக்கு தெரியாது, பண்ண முடியாதுன்னா. பட் மனைவி சொல்லி, மனைவியோட இதில் பெர்சுவேஷனில் அவங்க வந்து அதுக்கப்புறம் OS பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஒத்தும்போது அப்போ வந்து கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி இல்லை. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ன்றதே வந்து உங்களுக்கு சயின்டிஃபிக் இதெல்லாம் தான் இருக்கும், லேபில் இருக்கும், சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட தான் கம்ப்யூட்டர் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ப்ரைவேட்டைசேஷன்லாம் அப்போ இல்லை. ஸோ அப்போ அவங்க இதில் வந்து PDP-11 இதோ தான் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு பார்த்து ஒரு பண்ணாரு. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு OS காப்பி பண்ணி டெவலப் பண்றாரு. அந்த மாதிரி ஐடியா வச்சு இப்படி டெவலப் பண்றாரு. அப்போ வந்து DOSன்னு சொல்லி பண்றாங்க. அதுக்கு போட்டியா DDoSன்னு ஒன்று வருது. அது வந்து இதோட சுப்பீரியர். பட் என்னன்னா DDoS வந்து எப்படியாவது மார்க்கெட்ல இருந்து துரத்தணுன்றதுக்காக இவங்க வந்து விண்டோஸ்னு ஒரு லேயர் மேல டெவலப் பண்றாங்க. பண்ணிட்டு அது Windows 1.1 நிறைய வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ தட் DDoS கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ DDoS ஒழிஞ்ச அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க அந்த DOS கண்டினியூ பண்றாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணி மார்க்கெட்டை பிடிக்கிறாங்க. பிடிச்சு அதை சீப்பாகவும் ஆக்குறாங்க. சீப்பாகி ஜனரங்கமா உலகம் ஃபுல்லா யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வராங்க. இன்டர்நெட் வந்த உடனே அவங்களுக்கு பெரிய லாபம். ஒரே நாள்ல 1 மில்லியன் டவுன்லோட் பண்ணி வாங்குறாங்க விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ உலகத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பேசப்பட்ட இது ஒரு பெரிய ரெவல்யூஷன் மாதிரி. என்னன்னா OS-ஐயே நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு வகையில பார்க்கும் பொழுது எளிய மக்களால அதை பயன்படுத்த முடியும். அந்த அளவுக்கு எளிமைப்படுத்தினாங்க மைக்ரோசாஃப்ட். அந்த அளவுக்கு எளிமைப்படுத்தியதான். இன்னொரு புறம் அது வந்து 100% செக்யூர்டான ஒரு சாஃப்ட்வேரா இல்லாம இருந்ததான் பிரச்சனை. அது ஏன்னா அது வந்து என்டர்பிரைஸ் கிரேடு கிடையாது. அது வந்து டெஸ்க்டாப்லயே யூஸ் பண்ற ஒரு டெஸ்க்டாப் ப்ராடக்ட். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா MS Word எல்லாம் அது ஒரு டெஸ்க்டாப் ப்ராடக்ட் தான்.
ஜெரோ ப்ராடக்டை யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் ஆஃபீஸ் 365 சொல்லி அதெல்லாம் கொண்டு வராங்க. ஸோ அது வந்து அசூர் கிளவுட் அது வேற மாதிரி போகிறாங்க, அது வேற இதில் போகிறாங்க. பட் இதனோட கோர் வந்து இன்னும் அதே பிரச்சனைகளோட தான் இருக்கு. ஏன்னா அது பேட்ச் பட்டு கட்டப்பட்டதுனால அது வந்து கோர் லெவலில் மாறாதனால அது இருக்கு. விண்டோஸோடைய அடிப்படை அப்படின்றது இன்ன வரைக்கும் மாறல. அந்த அடிப்படை மேல அவங்க வந்து ஒவ்வொன்றா ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பேட்சா போட்டு ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒரு ரீட்டைல் மார்க்கெட் மாதிரி பண்ணிட்டாரு, சிறு தொழில் மார்க்கெட் மாதிரி அடிச்சது. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு லாபம். ஏன்னா விண்டோஸில் வேலை செய்யறதுனால நிறைய பேருக்கு லாபம், நிறைய கம்பெனிகள் அதனால பெனிஃபிட் ஆகுது. இந்தியன் கம்பெனிக்கெல்லாம் நிறைய அதனால பெனிஃபிட். ஸோ ஏன்னா அவங்க சாஃப்ட்வேர்லாம் கூட அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க, அவங்க செய்வாங்க. சரியா, அந்த விதத்தில் அது ஒரு நன்மையும் இருக்குது. பட் இந்த வல்னரபிலிட்டி அப்படியே கண்டினியூ ஆகிட்டு ஏன்னா அது பேட்ச் போடுறாங்க. ஆனால் இந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணல. இதனோட நேர் ஆப்போசிட் ஸ்ட்ராட்டஜி தான் மேக்ல என்ன தீர்மானிச்சாங்கன்னா, நம்ம தரும்போது ஹார்ட்வேர் எல்லாத்தையும் ஒன்னாவே கொடுப்போம். நீங்க சொல்றது ஆப்பிள் மேக்கின்டாஷ் அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்கன்னா, கொடுக்கும்போது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எல்லாத்தையுமே ஒன்னாவே கொடுத்துருவோம். சோ ஒரு இடத்துல நீங்க ஹார்ட்வேர் வாங்கணும், இன்னொரு இடத்துல சாஃப்ட்வேர் வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த ரீட்டைல் மார்க்கெட் கிடையாது. அது வந்து லாபம். பட் என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி ஒரு இன்டர்நெட்ல சாஃப்ட்வேர் ப்ரொவைடர்ஸ் எல்லாம் இருக்காங்க, சர்வீஸ் அவங்களுக்குலாம் இது பிரச்சனை. இவங்க வந்து ஃபோர்ட் மாடல்னுவாங்க, எல்லாமே இவங்களே பண்றாங்க. மோனோபொலி ஓஎஸ் லெவல்ல அப்ளிகேஷன்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து ரீட்டைல்ல மத்தவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஓகே, அந்த கம்பெனிக்குள்ளேயே தான் பண்ண முடியும். எதுவா இருந்தாலும் அந்த கம்பெனி தான் பண்ணும். அந்த மாடலுக்கு வேற இவரோட மாடல் பாத்தீங்கன்னா ரீட்டைல் மாடல். சரியா, இப்போ செக்யூரிட்டி அவரதுல இல்லைன்னு சொல்லி அந்த கம்பெனி கம்ப்ளைண்ட் பண்ணா அதுக்கிட்டே செக்யூரிட்டியை கொடுத்துறாங்க, அவர் வந்து பாத்துக்கிறாரு. அதுதான் கிரவுட் ஸ்ட்ரைக். விண்டோஸ்ல ஃபிளா இருந்தாலும் கிரவுட் ஸ்ட்ரைக்கோட மிஸ்டேக் இருக்கு. ஒரு ரோக் அப்டேட்டை ஒரு டெஸ்டே பண்ணாம ஒரு வியாழக்கிழமை ரோக் அப்டேட்னா என்ன? நாங்க எல்லாம் வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் எழுதும்போது எங்களோட ஓன் என்வாயர்மெண்ட்ல அது டெஸ்ட் பண்ணியிருப்போம், ஓடி இருக்கும். பட் அந்த ரியல் என்வாயர்மெண்ட்ல இது இன்டகிரேஷன் டெஸ்டிங் எங்களோட ஓன் ஒரு நாங்க பண்ற ஒரு ஸ்மால் மாடியூல் மாத்திரம் ஒர்க் யூனிட் டெஸ்டிங் அதை பண்ணியிருப்போம். இன்டகிரேஷன் டெஸ்டிங் ஓரளவுக்கு பண்ணுவோம். பட் ஆக்சுவலா அதை போட்டுட்டு ரியல் சிஸ்டத்துல டெஸ்ட் பண்ணோம்ல, அதை பண்ணிருக்க மாட்டோம். இங்க ஓடிட்டுனால இது சிம்பிள் ஏதோ அப்டேட் தானே சொல்லி புஷ் பண்ணிடுவோம். அது ஒரு சின்ன அப்டேட் தான், அது சின்ன அப்டேட் தான் சொல்லி புஷ் பண்ணிடுவோம். ஒர்க் ஆயிடும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல புஷ் பண்ணுவோம். இது வந்து தப்பு. இதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா யூனிக்ஸ்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஒரு யூனிக்ஸ்லயே நிறைய ஃபிளேவர் இருக்கு, லினக்ஸ்ன்ற மாதிரி நிறைய ஃபிளேவர் இருக்கு. அதில் டெபியன் லினக்ஸ்னு ஒன்று இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 80 ஆர்கிடெக்சர்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. எதுவாக இருந்தாலும் கர்னல் ஏதாவது அப்டேட் இருந்தா ஒரு அப்டேட்டை 80 ஆர்கிடெக்சர்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் 2 months வெயிட் பண்ணுவாங்க, எதுவும் பக் ரிப்போர்ட் ஆகுதுன்னு. எதுவும் வரலன்னா அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் தான் பொது இடத்துக்கு கொடுப்பாங்க பொது பயன்பாட்டுக்கு. ஆமா, அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, ரேபிடா உங்களுக்கு இது வராது, புதுசா வராது. ஸோ வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், எல்லாத்துக்குமே காத்திருக்கணும். அது ஒன்று இருக்கு. இவங்களதுல வந்து டெய்லி ஒரு, ஏன்னா இவங்க வல்னரபிலிட்டி நிறைய இருக்கிறதுனால இது எப்படின்னு பார்க்கலாம்னா, ஒரு ஆல்ரெடி தீ பிடிச்சிருக்க வீடு, அதுல போயிட்டு வெயிட்லாம் பண்ண முடியாது. டெய்லி ஏதாவது எரிஞ்சிட்டு இருக்கோம், இங்கே எரியும் அங்கே எரியும், அப்போ தண்ணியை ஊற்றி அணைக்கணும். ஸோ அப்படி இருக்கிறதுனால அது ஒரு பெரிய மார்க்கெட். அது சரியா, ஒரு வல்னரபிலிட்டியா ஒரு பெரிய மார்க்கெட் அது. ஸோ அது போயிட்டு இருக்கு. ஸோ அங்கதான் பிரச்சனை. இது வந்து இந்த கிரவுட் ஸ்ட்ரைக்கோட ஒரு டெவலப்மெண்ட் ப்ரொசீஜரோட ஃபெயிலியர். அப்போ கிரவுட் ஸ்ட்ரைக் வந்து என்ன பார்த்துருக்கு அப்படின்னா, நீங்க சொன்னதுல இருந்து என்னுடைய புரிதல், அது ஏற்கனவே வந்து அவ்வளோ குறை இருக்குது, அதுல நம்ம கொடுக்கறதுனால ஒரு குறை ஏற்படுது அப்படின்னா அது அப்புறமா வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்ற சிந்தனை இல்ல. அது வந்து அப்படியே இருந்தாலும் இவரு தானே செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்றாரு. செக்யூரிட்டி இல்லன்னு சொல்லி இவரு தானே இது பண்றாரு. அவரு வந்து இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கு. செக்யூரிட்டி ப்ரொவைடர் வந்து அப்படி இருக்கக்கூடாது இல்ல, அது ஒரு இதுதான். ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ஃபிளா வச்சுக்கிட்டு போறதும் அது பெரிய பிரச்சனை. அது யாருக்கும் தெரிஞ்ச பிரச்சனை தான், இல்லை உலகத்துக்கே தெரிஞ்ச பிரச்சனை. சரி, உலகத்துக்கே தெரிஞ்ச பிரச்சனைன்னு சொல்லும் பொழுது மிகப்பெரிய நிறுவனங்கள் என்ன இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம், விமான நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, வங்கிகள் பாதிக்கப்பட்டிருக்கு, மக்கள் தினசரி பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் இவையெல்லாம். அதுக்கப்புறம் மீடியா நிறுவனம் ஒன்று முழுசா முடங்கி போயிருக்கு. அப்போ இவ்வளவு மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த விவகாரங்களுக்கு செக்யூரிட்டியே இல்லாத ஒரு சாஃப்ட்வேரை நம்ம பயன்படுத்துறோம், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு அந்த நிறுவனங்கள் எப்படி வந்து சேர்றாங்க? இது காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு, யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, அதனால இதை பயன்படுத்துறோம் அப்படின்றதுக்காக அப்படி வந்து சேர்றாங்களா, இல்ல மைக்ரோசாஃப்ட் வந்து புஷ் பண்றாங்களா, மோனோபோலி நாங்க தான் அப்படின்ற? ஆமாமா, ஒரு ஸ்ட்ராங் மோனோபோலி. அவங்க மேல வந்து மோனோபோலி கேஸ் வந்து நிறைய இருக்கு மைக்ரோசாஃப்ட் மேல. ஸோ எந்த அளவுக்குன்னா, அவங்களாம் ஜட்ஜே வந்து அவங்களை கண்டு மாஃபியா ஸ்டைலில் இருக்காங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அமெரிக்கன் ஜட்ஜே. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து லாபியும் இதுவும் பயங்கர பவர்ஃபுல். நீங்கள் இதுலேயே பார்க்கலாம், ஆப்கானிஸ்தான் இது வரும்போது
அமேசானுக்கு இவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, யார் கான்ட்ராக்ட் எடுக்கணும். இவர் வந்து ட்ரம்ப் உதவி மூலமா இவர் ஏற்கனவே அமேசான் பண்ணி இந்த கான்ட்ராக்டை இவர் ஆப்கானிஸ்தான்ல இவர் எடுத்துக்கிட்டார். கொரோனா வைரஸ் வந்தபோது யுனைடெட் நேஷன்ல லாபி பண்ணி யுனைடெட் நேஷனோட ஃப்ரீயா கொடுத்திருந்த இந்த போலியோ சொட்டு மருந்து மாதிரி கொரோனா வைரஸ் சொட்டு மருந்து கொடுத்துருக்கலாம் ஃப்ரீயா. அதை கொடுக்க விடாம அதை கமர்ஷியலைஸ் பண்ணி வேக்சினை வந்து பண்ணாரு. ஸோ இவங்க லாபி எல்லாம் பயங்கரம். ஒவ்வொரு துறையிலையும் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாலேயே பில்கேட்ஸ் என்ன பண்ணிட்டாருன்னா கம்ப்யூட்டர் சொல்லி தருதுன்றதுக்கு பதில் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சொல்லி தருதுன்ற மாதிரி மாத்திட்டாரு. இப்போ எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா என்ன சொல்லி தராங்கன்னா ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா MS வேர்ட் எக்ஸல் தான் சொல்லி தராங்க. முன்ன எப்படின்னா கம்ப்யூட்டர்னு ஒன்று சொல்லி தருவாங்க. அதுல வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல ஷெல்லுன்னு ஒன்று இருக்கு, OS இருக்கு, ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. இப்போ அது கேரளால ஒண்டி தான் இது இருக்கு. கம்ப்யூட்டர் எப்படி இயங்குது அப்படின்ற அந்த ஃபண்டமெண்டலை கத்து கொடுக்காம கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸை வந்து அதுவும் மைக்ரோசாஃப்டோட அப்ளிகேஷன்ஸை கத்து கொடுக்குறது அந்த மாதிரி மாத்திட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதையே அவங்களோட மார்க்கெட்டிங் மூலமா அவங்களோட இது போய் ரீச் மூலமா நீங்க சொன்ன மாதிரி அது கொஞ்சம் ஈஸியாகவும் யூஸ் பண்றதுக்கு இருக்குன்றதையும் அட்வான்டேஜா யூஸ் பண்ணி ஸோ இது பேரு வந்து மக்களை முட்டாளாக்குறதுன்றது மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னா இப்போ கம்ப்யூட்டர் வந்து சரியான முறையில நீங்க வந்து கம்ப்யூட்டரை கத்துக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அது இல்லாம ஈஸியா ஆக்குறேன்னு சொல்லி முட்டாளாக்குறது மக்களை வந்து முட்டாளன்ற மாதிரி டம்மி ப்ரூஃப் ஆக்குறது. ஸோ தட் மக்களும் வந்து அது அந்த மாதிரி ஈஸியா இருக்கணும்ன்றத விரும்புவாங்க. அப்படி மக்களை வந்து ஸ்பாயில் பண்றதுன்ற மாதிரி அப்படி கூட புரிஞ்சுக்கலாம் நீங்க. ஸோ மக்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் புரியாம இருக்கிறது, மக்களோட இது அதெல்லாம் ஒரு இது இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா லினக்ஸ்ல இன்னும் அவங்க வந்து அந்த டெர்மினல் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ அது மேலே வந்து இந்த இதெல்லாம் வருது GUI. இப்போ மேக்ல கொடுக்குறாங்களா அழகான GUIலாம் அந்த மெட்டாலிக் ஃபினிஷ்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் கொடுக்கறது வந்து UI மேலே. ஸோ மேக்ல கூட அவங்க வந்து பழைய OSலாம் வச்சுருந்தாங்க. அது அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அது சரிப்படலைன்ட்டு அவங்க யூனிக்ஸுக்கு போயிட்டாங்க. யூனிக்ஸ்க்கு பில்கேட்ஸை டிசைட் பண்ணாரு. இன்ஃபேக்ட் லினக்ஸை உருவாக்குன அந்த லினக்ஸ் டாவர்ட் 24 வயசு பையன் தான் லினக்ஸ் உருவாக்குன பையன், ஃபின்லாண்ட் பையன். ஃபின்லாண்டில் வந்து அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அந்த மாதிரி ஒரு லிபரல் எஜுகேஷன் சிஸ்டம் அதில் வளர்ந்த பையன். அவன் வந்து இந்த மாதிரி அவனே ஒரு உட்காந்து இந்த யூனிக்ஸ் பழைய யூனிக்ஸை மாடிஃபை பண்ணி அவனே வந்து ஓப்பன் சோர்ஸில் கிரியேட் பண்ணது தான் அந்த லினக்ஸ். அது வந்து உலகம் ஃபுல்லாக செக்யூர் அது சிஸ்டம் இன்னிவரெலாம் அதுதான் இருக்குது. ஸோ அதை அப்படி பில்ட் பண்ணிருக்காங்க. மேக்கின்டாஷ் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. மேக் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஓன் OS வச்சிருந்தாங்க. அது நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்க புரிஞ்சிடுச்சு, அதை விட்டுட்டு யூனிக்ஸ்க்கே வந்துட்டார். இன்ஃபேக்ட் லினக்ஸ் டாவர்டை கூப்பிட்டு நான் உன்னை கம்பெனியில் நான் உன்னை ஃபுல்லாக வச்சுக்கிறேன், நீயே வந்து எங்கள் ஃபுல் இதே நீயே டெவலப் பண்ணு சொல்லி கூப்பிட்டாரு. அவன் வந்து விரும்பலை, ஒரு கம்பெனியோட இதுவாக இருக்க விரும்பலை. அவன் என்ன சொன்னேன், எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ப்ராஜெக்ட் இருந்தால் கொடுங்க நான் பண்ணுறேன், பட் இந்த மாதிரி சும்மா கம்பெனியில் வந்து உட்காந்துக்க அதெல்லாம் என்னால் முடியாது, கம்ப்ளீட்டாக ஓனர்ஷிப் எடுக்க தான் அந்த பண்ண சொல்லி அவர் வந்து இண்டிபெண்டாக உருவாக்கு. அதுக்கப்புறம் கிட்டு நிறைய உருவாக்குனார். அந்த மாதிரி இப்போ இருக்க உலகம் ஃபுல்லாக இந்த கோடிங்க்கெலாம் யூஸ் பண்ணுற அந்த பிளாட்ஃபார்ம்லாம் அவர் தான் உருவாக்குனார். ஸோ அந்த 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 மேக்கு கூட அந்த வழியில் வந்து இப்போ அதனால தான் மேக் வந்து பெருமையாக செக்யூர் சிஸ்டம் அப்படிலாம் சொல்லிக்கிறார் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து தரக்கூடியது அவரோட அந்த ஸ்டெபிலிட்டி தான், இந்த யூனிக்ஸோட அந்த பேஸ் தான். சார் இப்போ ஏன் யூனிக்ஸ் வந்து மைக்ரோசாஃப்டோட போட்டி போட முடியல? நீங்க சொல்றீங்க மைக்ரோசாஃப்டோட ஒப்பிடும்போது விண்டோஸோட ஒப்பிடும்போது யூனிக்ஸ் லினக்ஸ் சிஸ்டம்ன்றது மோர் செக்யூர்ட் அப்படின்ற போது ஏன் இவங்களோட மார்க்கெட்ல போட்டி போட முடியல? யூனிக்ஸ் வந்து அவங்க மெயின் ஃப்ரேம் அப்படிதான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. இவங்க PC மார்க்கெட்டை பெரிய மார்க்கெட்னு நினைக்கல. ஸோ அவங்க வந்து மெயின் ஃப்ரேம் பெரிய பெரிய கம்ப்யூட்டருக்கு கார்பரேட் அதுக்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பெல் லேப்ஸ்ன்னு இருக்கும், அவங்க தான் யூனிக்ஸ் இது பண்ணாங்க. அவங்க அந்த பிராண்ட் வந்து அவங்க தான். ஸோ அந்த பெல் லேப்ஸ் வந்து பெரிய கம்பெனியாக இருந்துச்சு. அப்போ வந்து மானோபலி ஆக்டை போட்டு பெல் லேப்ஸை உடைச்சிட்டாங்க. இவ்வளோ பெருசு இருக்கக்கூடாது, ஏன்னா மானோபலி ஆக்ட் படி இருந்தது. ஸோ அது உடைச்சது மூலமாக வந்த லாபம் தான் மைக்ரோசாஃப்ட்லாம். இவங்கெல்லாம் சின்ன சின்ன கம்பெனி. அப்போலாம் அடோப்னு பெரிய கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனி எடுத்து இவங்கெல்லாம் போராடுவாங்க. ஏன்னா ஃபாண்ட் ஃபுல்லாக வந்து வச்சுருந்தான், டெக்ஸ்ட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அடோப் இல்லாமல், அடோப் தான் ஃபாண்ட்ல வந்து. அதை எடுத்து இவங்கெல்லாம் போராடி அப்போ ஒரு பில்கேட்ஸ் கொடுக்குற அந்த ஸ்பீச் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். மோனோபலி எடுத்து பயங்கரமாக போராடி இருப்பார். அவரே மோனோபலி ஆகிட்டு. ஆமாம், அதுக்கு அவருக்கு தெரியாது அப்புறம் தானே அப்படி ஆக போகிறோன்ட்டு. பட் அப்போ வந்து அவர் சின்ன கம்பெனியாக இருந்தார், போராடி அந்த ரைட்ஸ்லாம் வாங்கி அதெல்லாம் பண்ணாங்க. போராடி இவங்க வந்து இந்த பெரிய கம்பெனியை எதிர்த்து போராடி இவங்க PC இண்டஸ்ட்ரியை அந்த அளவுக்கு வளர்த்து, நான் சொன்ன இன்டர்நெட் மூலமாக உலகம் ஃபுல்லாக பரவி இவர் வந்து அவங்க IBM பெரிய கம்பெனி ஆகிட்டாரு. இப்போ IBM சின்ன கம்பெனியாக இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறது என்னுடைய புரிதல் இருந்து கேள்வி முன் வைக்கிறேன். இப்போ சாதாரணமாக நான் வந்து வீட்டில் பயன்படுத்துகிறேன், ஒரு சாதாரண நபர் தன்னுடைய வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த சிஸ்டம் பெரிய அளவுக்கு செக்யூர்டாக இருக்கணும் வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் செக்யூர்டாக இருக்கணும், ஆனால்
கம்பேர் பண்ணும்போது பெரிய பெரிய நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடிய சிஸ்டம், பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக அதை பயன்படுத்தக்கூடிய அந்த சிஸ்டம், அது வந்து மோர் செக்யூர்டா இருக்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட சிஸ்டமையாவது, அப்படிப்பட்ட நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கம்ப்யூட்டருக்காவது இந்த மாதிரி லினக்ஸ் பேஸ்டு இல்லைன்னா யூனிக்ஸ் பேஸ்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமா அவங்க ஏன் பயன்படுத்துறது கிடையாது? இல்லை, பேங்கிங் செக்டாருக்குலாம் அப்படி தான் பண்ணுறாங்க. இப்போ கூகுள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் கூட ஃபுல்லாக லினக்ஸ் பேஸ் சிஸ்டம் தான் பண்ணுறாங்க. அவங்க அதை மாடிஃபை பண்ணி அவங்க வேற ஒரு வெரைட்டியில் அவங்க பண்ணிப்பாங்க, இன்னும் செக்யூர் ஆக்கிறதுக்காக அதை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிப்பாங்க, அவங்க தேவையொட்டி அவங்க பண்ணிப்பாங்க. இது வந்து மைக்ரோசாஃப்டோட திறமைன்னு தான் சொல்லணும். தன்னோட இந்த இவ்வளோ அன்செக்யூராக இருக்கிறதையும் இவ்வளோ இடத்துல போய் விற்கிறதுன்றது. ஏன்னா அவருக்கு ஒரு ஏற்கனவே ஒரு மானோபலி ஸ்டேட்டஸ் இருக்குது, அவரோட பவர் இருக்குது, பொலிட்டிக்கல் கிளவுட் இருக்குது, அது மூலமாக அவர் போகிறார். ஸோ அதால் அவர் பண்ண முடியுது. தெரிஞ்சே வாங்குறாங்க. ஆமாம், தெரிஞ்சவங்க. ஏன்னா அவங்களோட லாபி பவர்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஆஃபர் ஏதாவது தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்வேர் கம்பெனி கூடயே பேசி இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினீங்கனால கூடையோட விண்டோஸ் இடையே வந்துடும், டிஃபால்ட்டாக வந்து. அது வந்து மானோபலி சட்டப்படி அது இல்லீகல் அது, சரியா? ஆனால் அதெல்லாம் பண்ணுறாங்க. அது வந்து அதுக்கு ஃபைன் கட்டிக்கிறாங்க. அப்படி ஏதாவது நீங்கள் ஏதாவது கேஸ் போட்டிங்கன்னா ஃபைன் கட்டிக்கிறாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஹார்ட்வேர் விற்கும்போது ஹார்ட்வேர் தான் விற்கணும். யூசர் என்ன ஓஎஸ் வேணுமோ அவங்க வாங்கிப்பாங்க, அதான் சட்டப்படி. ஆனா இவங்க விற்கும் போதே பண்டில் பண்ணி வச்சிடறாங்க, விண்டோஸோட வித்துறாங்க. அந்த கம்ப்யூட்டர் கம்பெனி கிட்ட பேசி அவங்க கூட டீல் போட்டு ஹெச்பி இவங்க எல்லாம் பேசி அது மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ நாங்கெல்லாம் வந்து பல வருஷங்களா 15 வருஷமா ஆஃபீஸில் லினக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு அந்த விண்டோஸோட பிரச்சனைகள்லாம் தெரியும். அதெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம். நிறைய வாரம் ஏதாவது பிரச்சனை வரும், போய் நிற்போம், அந்த மாதிரிலாம் பிரச்சனை இது. அதுக்கப்புறம் இப்போ லினக்ஸ், ஏன்னா லினக்ஸில் வந்து ரிசோர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா இவங்க தான் மார்க்கெட் ஃபுல்லாக இவங்க இருக்கிறதுனால லினக்ஸ் ரிசோர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம், பெரிய கம்பெனிக்கே கஷ்டம். ஸோ அப்போ பெரிய கம்பெனி வச்சு தான் நாங்கள் ரிசோர்ஸ் கிடைக்கிறதுனா அதை டெவலப் பண்றது, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ற அந்த கோட் எழுதக்கூடிய நபர்கள், ஆமா, அவர்கள் கிடைக்கிறது கஷ்டம். அது ஸோ அது கிடைக்கிறது. பட் நாங்களே டெவலப் பண்ணி அப்புறம் பண்ணோம். 15 வருஷமா அது பண்றதுனால ஸ்டேபிளா இருக்கு, எங்களுக்கு பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்க எங்க ஆஃபீஸ்ல கூட 6 மாசமா அந்த சிஸ்டம் ஓடிட்டு இருக்கு. இதுவரைலாம் போய் பார்த்தது இல்லை லினக்ஸ். ஆமா, அது அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கும். இப்போ அதை டவுன் பண்றதுக்கு ஹேக் பண்ணி டவுன் பண்ண பார்க்குற முடியல. ஒரு 20 யூசரை போட்டு அடிக்கிறோம், அது உட்கார மாட்டேங்குது. அப்படியா? ஆமா. ஸோ அந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு. எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி டவுன் ஆகிடும் சிஸ்டம், அப்போ போட்டு ஆகிடும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி லீக்ஸ்லாம் இருக்கும். அது வந்து ஓவர் டைம் பில்ட் ஆகும். பில்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரே ஜஸ்ட் சிஸ்டம் ஆன் பண்ணி வைக்கிறீங்க, ஒரு 4 days வச்சிருந்தீங்கன்னா அது ஹேங் ஆகிடும், சரியா? ஏன்னா அந்த மாதிரி மெமரி லீக்ஸ்லாம் இருக்கும் அதில். ஸோ இது எதுவுமே இல்லாதனால எங்களுக்கு லினக்ஸில் இப்போ கொஞ்சம் ரிசோர்ஸ் வச்சு தான் மெயின்டைன் பண்றோம். நீங்க சொல்றது மெமரி லீக்ஸ்லாம் வந்து விண்டோஸ்க்கு இருக்கும், விண்டோஸ்ல இருக்கும், சரியா? ஸோ இப்போ லினக்ஸ் சர்வர்ஸ்லாம் லினக்ஸ் வச்சிருக்கோம். பட் பிசி வந்து எல்லாருமே விண்டோஸ்க்கு பழகிட்டதுனால அவங்க விண்டோஸ்ல தான் இருக்காங்க. வேற வழி இல்லாம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல நாங்க எல்லாருமே உபுண்டுல தான் இருக்கோம், லினக்ஸ்ல தான் இருக்கோம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்றது எங்களுக்கு ஈஸி, அதில் பண்றது அப்டேட்ஸ் எல்லாமே ஈஸி. ஸோ யூசர் வந்து இந்த காப்பி எடிட்டர் இந்த மாதிரிலாம் இருப்பாங்கன்னா அவங்களாம் வந்து விண்டோஸ்ல தான் இருக்காங்க. வல்னரபிலிட்டிஸ், வைரஸ், பிளாட்ச், இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம நாங்கள் இருக்கோம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். இப்போ சாதாரணமா ஒரு வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பிசில லினக்ஸோ யுனிக்ஸோ நான் பயன்படுத்தாம இருக்கிறதுக்கு காரணம் அந்த GUI அப்படின்ற. ஆமா, இப்போ பாத்தீங்கன்னா மெரிய GUI எல்லாம் கூட லினக்ஸ் விண்டோஸோடய சுப்பீரியரா வந்தாச்சு. அதுதான் பிரச்சனையா இருந்தது. அது பிரச்சனை வந்து அதெல்லாம் சால்வ், அதாவது எளிதாக ஆப்பரேட்டிங் சிஸ்டமை பயன்படுத்தக்கூடிய வகையில இல்லாம இருந்தது. மேக் அளவுக்கு குவாலிட்டியா வந்துச்சு. சரியா? பட் அது ப்ராப்ளம் இல்லை. என்னன்னா இவங்க எக்கோசிஸ்டத்துல நிறைய இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் பில்ட் பண்ணிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு இங்க சரியா வேலை செய்யாதுன்றது தான் ப்ராப்ளம், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியே இருக்கு, வீடியோ கேம் இண்டஸ்ட்ரின்ட்டு. அந்த வீடியோ கேம் எதுவுமே இதுல ஓடாது, லினக்ஸ்ல ஓடாது. ஸோ அது வந்து சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாரும் இப்போ வீடியோ கேம் இண்டஸ்ட்ரியோ பெரிய இண்டஸ்ட்ரி இல்லையா? அதை ஏன் அப்படி அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க? அவங்க டெவலப் பண்ணது பிசிக்காக அப்ப டெவலப் பண்ணது. அந்த இண்டஸ்ட்ரியில டெவலப் பண்றவங்களுக்கு லினக்ஸ்ல ஒரு மார்க்கெட் இருக்குன்னு தெரியாது. ஏன்னா லினக்ஸ் மார்க்கெட் டெவலப் ஆகல. லினக்ஸ் பேஸ்டா பண்ணாம வெறும் விண்டோஸ் பேஸ்டா பண்றாங்க. ஏன்னா தான் வந்து ஒரு இதா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அங்கதான் அவங்க ஜனங்க நிறைய இருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னு கேட்ச் 22 சிச்சுவேஷன். இது இல்லாதனால அது இல்ல, அது அங்க பேஸ் இல்லாதனால ஸோ அது வர மாட்டேங்குது. ஸோ யாராவது இன்வெஸ்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணாங்கன்னா பண்ணலாம். இந்த உபுண்டுவே இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஒரு சவுத் ஆப்பிரிக்காவில் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேக்னெட் அவர் வந்து இந்த சவுத் ஆப்பிரிக்காவில் உபுண்டுன்னு அவங்களோட லாங்குவேஜில் இருக்கு, ஆப்பிரிக்கன் லாங்குவேஜில். உபுண்டுன்னா மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து பண்றதுன்ற மாதிரி, சரியா? அந்த ஒரு சேர மக்கள் அப்படின்றது உபுண்டு ஓபன் சோர்ஸ் கம்யூனிட்டி. ஸோ அவரு வந்து இன்வெஸ்ட் பண்ணி அது அவரோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல டெவலப் பண்ணார். ஸோ அப்போ வந்து இது வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு
என்ன சொல்றது, டொனேஷன் மூலமாகவும் இது மூலமா எப்படி விக்கிபீடியாலாம் வருது இல்லையா, அந்த மாதிரி இதை பண்ணாங்கன்னா அது இன்னும் ஜனரஞ்சகமாக போகும், டெவலப் பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்டரை வந்து மக்கள் வந்து எல்லா லெவல்லையும் கற்றுக்கலாம். ஸோ அது கம்ப்யூட்டர் லிட்ரஸி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக சொன்னதை வச்சு பார்க்கும்பொழுது இன்னைக்கு தெரிந்தே தான் இந்த நிறுவனங்கள் இதில் செக்யூரிட்டி த்ரெட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு தான் இன்னைக்கு விண்டோஸை எல்லா நிறுவனங்களும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க மாறணும்னு நினச்சா கூட வேற ஒரு ப்ராடக்டை அவங்களால வாங்க முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு இந்த ஓவரால் இந்த சூழல் அப்படின்றது இருக்குது. இப்போ விண்டோஸ் வந்து அவங்க வந்து காசு கொடுத்து வாங்கணும், உபுண்டு லினக்ஸ்லாம் ஃப்ரீ. அப்படி இருந்தும் அவங்களால மார்க்கெட்டை பிடிக்க முடியல. பாருங்க, இதுதான் நிலைமை. ஸோ அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர்ஃபாக்ஸ் டெவலப் பண்ணுறது சொன்னார். நாங்கள் வந்து நிறைய ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் வந்து ரொம்ப வருஷமாக டெவலப் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, இது ஃப்ரீயாக தான் தரோம், ஆனால் ஃப்ரீயாக தரத்துக்கு எல்லாரும் வாங்குறதுக்காக நாங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டியது. ஏன்னா அதை ரீச் பண்ணணும்ல, ஜனங்களை மார்க்கெட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஸோ எங்களுக்கு அதுக்கு நிறைய செலவாகுது. ஸோ எங்களுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுது அதோட அதிகமாகுது. ஸோ அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஃப்ரீயாக கொடுத்தா கூட ஜனங்க நம்புறது, அதை டெவலப் பண்ணுறது, அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு நம்பிக்கை அதெல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து இருக்கு. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா சர்வர் ஸ்பேஸில் மாத்திரம் தான் இவங்க இயங்க முடியுது, மற்ற இதில். பட் இந்த செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, இவங்களும் ஒரு ரோல் பிளே பண்ணுறாங்க. இப்போ செக்யூரிட்டி கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. இப்போ ஆன்டா வைரஸோ இல்லை ஃபயர்வாலோ அதை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள் விண்டோஸ் இருக்கிற வரைக்கும் தான் இவங்க சர்வைவ் பண்ண முடியும். இல்லை, இன்னொன்று நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வேற. இது வந்து செக்யூரிட்டினா நான் வந்து எப்பயுமே சொல்வேன், ஒரு பேரில் இப்போது ரைட் டு லிட்ரஸின்னுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லிட்ரஸியை குறைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ இவங்க பேர் எல்லாமே அப்படிதான் இருக்கும், பேருக்கு முரணா இருக்கும். செக்யூரிட்டின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வல்னரபிலிட்டியை யூஸ் பண்ணி எல்லாரையும் ரீச் பண்ணுறது, அதான் செக்யூரிட்டி. சரியா? ஸோ இவங்க இந்த கம்பெனிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இது இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட ஒரு கூட்டு கம்பெனியாக தான் தொடர்பு இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறது CIA அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இவங்களோட தொடர்புலாம் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அது தொடர்பு இருக்கும். ஸோ இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் கம்பெனியை பார்த்தீங்கன்னா, அவனோட ஹிஸ்ட்ரி எங்கே போய் அவங்களுக்கு தோண்டி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை நம்ம விக்கிலீக்ஸில் சேத்துன்னு ஒருத்தர், சேத் ரிச், அவர் வந்து இதில் வேலை பண்ணியிருந்தார், டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் கம்ப்யூட்டரில் வேலை பண்ணியிருந்தார், DNCயில் வேலை பண்ணியிருந்தார். அவர் வந்து நம்ம ஹிலரி கிளின்டனை பற்றி இமெயிலாம் விக்கிலீக்ஸ்க்கு லீக் பண்ணிட்டதா ஒரு தகவல் இருக்கு. அவரை வந்து கொலை செய்யப்பட்டார். ஸோ அப்போ வந்து கொலை செய்யப்பட்டது அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ உலகம் ஃபுல்லாக அதை பற்றி பேசினாங்க. இந்த மாதிரி விக்கிலீக்ஸுக்கு அவர் லீக் பண்ணியிருக்காரா. பட் விக்கிலீக்ஸில் அடியன் அசாஞ்சால அதை சொல்ல முடியாது, ஏன்னா சோர்ஸை வந்து லீக் பண்ணக்கூடாது. அதனால அதனால அவர் வந்து அதை சொல்லலை. ஆனால் எல்லாருக்கும் தெரியும், அதான் அவர் தான் லீக் பண்ணாரு, இவர் தான் வாங்கினாரு. ஆமா, அதனால தான் அவர் இறந்தாருன்னு தெரியும். இது வந்து பரவலாயிடுச்சு. பரவலான உடனே தான் இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் மாதிரி கம்பெனிலாம், செக்யூரிட்டி கம்பெனிலாம் அவங்களாம் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. ஸோ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த இதுவே வந்து லீக் பண்ணதே வந்து ஒரு ரஷ்யன் ஸ்பை ஏஜென்சி தான், சேத்து கிடையாது அப்படின்னு சொல்லி மாத்தி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி சொன்னாங்களா? ஆமா, க்ரௌட் ஸ்ட்ரைக் வந்து அதுக்கு வேலை செஞ்சு கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி ரஷ்யன் ஸ்பை ஏஜென்சி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கம்பெனி தான் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரிலாம், இந்த செக்யூரிட்டி கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா உக்ரைன்ல நிறைய இருக்கும். ஸோ இவங்க வந்து அப்புறமா தான் ட்ரம்ப்புக்கும் இதுக்கும் ரஷ்யாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி இவங்க தான் அதை ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணுவாங்க, செக்யூரிட்டி கம்பெனி வச்சு தான் அந்த மாதிரி வேலைகள்லாம் CIA வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க செக்யூரிட்டி கம்பெனி. அதனால அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து இவ்வளோ ஒரு வல்னரபிள், அது சிஸ்டமே ஒரு கேவலமான ஒரு சிஸ்டம்னு சொல்லி ஒரு வருஷம் முன்னாடி ஆர்டிகல்லாம் எழுதுறாங்க. ஸோ அப்படி எழுதுறோம்னா பார்த்துங்க என்ன அத்தாரிட்டியில் இருப்பாங்க. இல்லை, அது எழுதுறவங்களுக்குலேயே அவர் வந்து செக்யூரிட்டியை பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுக்குறாருன்னா அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க பாருங்க. அவங்களுக்குள்ள ஒரு எவ்வளோ பெரிய டீல் இருக்கும், எவ்வளோ பவர் இருக்கும். ஸோ அவங்களுக்கு மாதிரி நடக்கும். இப்பயே நம்ம பார்க்குறோம், ட்ரம்ப் உயிரோட இருப்பாரா இல்லையான்னு நமக்கு ஒரு நாளும் சந்தேகமாக தான் இருக்கு இல்லையா. ஆனால் ஜஸ்ட் காது தொட்டுக்கிட்டு போகுது புல்லட்டு. ஸோ அதை வந்து அப்புறம் செக்யூரிட்டி ஏஜென்சி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அவங்க என்னத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, ஏற்கனவே இது ரஷ்யா சுட்டான்னு வேணால் சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தா ஈரான் வந்து ட்ரம்ப்பை வந்து கொலை முயற்சி பண்ணுறாங்க சொல்லி இப்போ நியூஸ் பேப்பரில் பரப்புறாங்க. ஸோ அந்த மாதிரி ஈரான்ல அவங்க பிரைம் மினிஸ்டரே அவங்களால காப்பாற்ற முடியல இல்ல, அவங்கள போயிட்டு. ஸோ இதெல்லாம் தான் இவங்களோட வேலைகள். ஸோ அதனால
இது வல்னரபிள் சிஸ்டம்னு இருந்தாலும் அந்த வல்னரபிலிட்டி அவங்களுக்கு தேவைப்படுது. ஒரு சாஃப்ட்வேர் இல்லைன்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வீக்கா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். அது 100% செக்யூர்டா இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வேலை இல்லை. அதை டேஞ்சர்னு சொல்லுவாங்க, செக்யூரிட்டி த்ரெட்னு சொல்லுவாங்க. அதை செக்யூரிட்டி த்ரெட்னு 100% பாதுகாப்பாக இருக்கு, பாதுகாப்பா வருதுன்னு வச்சுக்கோங்க, செக்யூரிட்டி த்ரெட்னு வாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் Huawei சொன்னாங்க, அது சைனீஸ் கம்பெனி. அது அவங்க செக்யூரிட்டிலாம் இது அவங்க யூஸ் பண்றது ஃபுல்லா இதுதான், ஆண்ட்ராய்டு தான். ஸோ ஆண்ட்ராய்டு வைஸ் ஹைலி செக்யூர். சரியா, அதை இன்செக்யூர்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்போ ஆப்பிள்ல இருக்கக்கூடிய மெசேஞ்சர்ஸ் iMessenger அது ஃபுல்லா செக்யூர்ட், எண்ட் டு எண்ட் அது என்கிரிப்டட் மெசேஜ் அப்படின்னு இருக்கிறது அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பயனாளருக்கு கொடுக்கும்போது 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவின் அடிப்படையில் பார்க்கும்போது செக்யூர்ட். ஆனா 3வது ஒரு பிளேயர் வரும்பொழுது அது ஒரு ஸ்டேட் ஆக்டரா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு இது 100% செக்யூர்டா இருக்குது பிரச்சனை. ஏன்னா அதை எங்களால பிரேக் பண்ண முடியாது. 2 பேர் பேசக்கூடிய தகவல்களை நான் பிரேக் பண்ணணும் அப்படின்ற போது இவங்களுக்கு அது பிரச்சனையா இருக்குது. ஸோ அதனால இவங்க சொல்றது இது செக்யூர்டானது கிடையாது. அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? அப்படிதான். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ரைட் டு லிட்ரஸின்னு. ஆனா கேட்டா 5ஆம் கிளாஸ்ல எக்ஸாம் வைக்க போறேன்னு, சரியா, அதோட 5ஆம் கிளாஸ் தடுக்க பார்ப்பாங்க. சரியா, ஸோ அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப் பண்ணுவாங்க. அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டை எப்படி செக்யூர் பண்ணுறதுன்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். சரியா, ஸோ அந்த மாதிரி இவங்களோட எல்லாமே மிஸ்னோமராக வரும். சரியா, அது இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் உண்டு. ஏன்னா நம்மளோட ஒரு டேர்ம்ஸே அது வேற மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. அது சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு இது இருக்குது. அதாவது என்னன்னா ஜுக்ஸ்டபோஸ் பண்ணுவாங்க. நம்ம இருக்க அதே வேர்ட்ஸு இப்போ வேற மீனிங் தரும். சரியா, நம்மளுக்கே தெரியாது. ஸோ செக்யூரிட்டினா நம்ம என்ன புரிஞ்சுப்போம், நம்மளே புரிஞ்சுப்போம் இல்லையா, செக்யூரிட்டினா நம்மள செக்யூர் பண்ணதுன்னு புரிஞ்சுப்போம். இல்ல அவங்களே செக்யூர். ஓகே, செக்யூரிட்டி தான் நம்மள வல்னரபிளா வச்சுக்கிட்டு அவங்கள செக்யூர் பண்றது. அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி. அது நீங்க இயற்கையா அவங்க அப்படிதான் யோசிப்பாங்க. செக்யூர்னு நம்ம நினைச்சுப்போம், நம்மளுக்காக செக்யூர் அப்படின்னு நினைச்சுப்போம். அப்படி இல்லை. ஒட்டுமொத்தமா நீங்க பேசல நான் புரிஞ்சுக்கிட்டது இது முதல் முறை இப்ப நடந்தது முதலும் கடைசியுமான ஒரு அவுட்டேஜ் அப்படின்றது கிடையாது. இது போன்ற பாதிப்புகளை எதிர்காலத்திலையும் நம்ம சந்திக்க இருக்கிறோம். இதுல என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நீங்க அவங்க அவுத்து விடுற அந்த பூதம் அவங்க கண்ட்ரோல் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். அவங்க கண்ட்ரோல்லே இல்ல அது நடக்கும். எப்பயுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வல்னரபிலிட்டி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன ஆகும்னா அவங்களுக்கு எதிராக மாறும். இப்போ இந்த கேஸ்ல அப்படிதான், இவங்க அது நடக்கணும்னு சொல்லி பண்ணல, இவங்க தெரியாம நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அவங்க இதெல்லாம் அலோவ் பண்றதுனால வர பிரச்சனைகள் அவங்களாலே டீல் பண்ண முடியாத அளவுக்கு போகும். அவங்களே சந்திக்கும் முரண்பாடுகள். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.